அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 57ஆம் அத்தியாயம் கயை தீர்த்தத்தின் துதி. குறிப்பு: இந்த புராணம் மூலம் கயை மகாகாலவனத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அத்தியாயங்கள் 57, 58, 59ஆம் அத்தியாயங்கள் கயா சார்த்தத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கின்றன. சனத்குமாரர் கூறினார்: வியாசமா முனிவரை கேளுங்கள். இனிமேல் ஒரு தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். கயை என்ற தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்த ஒன்றாகும். எப்போதும் அங்கே புனித நீராடி ஒரு மனிதன் 3 கடன்களிலிருந்து விடுபடுகிறான். தேவர்கள் மற்றும் பித்ருக்களை வணங்குவதன் மூலம் அவன் விஷ்ணு லோகத்திற்கு செல்கிறான். வியாசமா முனிவர் கூறினார்: கிகடா மகதா நாட்டில் உள்ள கயை மிகவும் புண்ணியமானது. அது ஒரு புண்ணிய நதியாகும். புனா நதி என்று அழைக்கப்படுகிறது. ஷவணனின் ஆசிரமம் புண்ணியமானது. அதேபோல் ராஜகிரி, நவீன ராஜகிரி பீகார் மாவட்டத்தில் உள்ளது புண்ணியமானது. மகாகாலவனத்தின் அற்புதமான நிலத்தில் அது இருப்பதாக அறியப்பட்டது. துறவியே, இதை விரைவாக அறிய விரும்புகிறேன். சனத்குமாரர் கூறினார்: வியாசமா முனிவரே, பாவங்களை அழிக்கும் புண்ணியமும் புனிதமும் நிறைந்த கதையை கேளுங்கள். அதை கேட்பதன் மூலம் பித்ருக்கள் நல்ல இலக்கை, விடுதலையை அடைகிறார்கள். முன்பு புண்ணிய கிருத யுகத்தில் யுகாதி தேவன் என்ற நீதியுள்ள மன்னன் இருந்தான். அவனது மகிமையை கேட்பது புண்ணியமானது. அவன் தன் சொந்த பிறந்த மகன்களைப் போல தனது குடிமக்களை பாதுகாக்கும் பணியை சரியாக செய்து கொண்டிருந்தான். அவர்கள் செழித்து அனைத்து செல்வங்களையும் உடையவர்களாக ஆனார்கள். இந்த மன்னர் ராஜ்யத்தை நிர்வகித்து வந்தபோது தர்மம், பக்தி அதன் 4 பாதங்களையும் உறுதியாக நிலைநிறுத்தியது. மேகங்கள் சரியான நேரத்தில் மழை பொழிந்தன. பருவங்கள் அவற்றின் வழக்கமான சுழற்சிகளை கொண்டிருந்தன. பூமி ஏராளமான உணவு தானியங்களையும் தாவரங்களையும் உற்பத்தி செய்தது. பழங்களால் நிறைந்திருந்தது. பசுக்கள் ஏராளமான பால் கொடுத்தன. பிராமணர்கள் வேத வசனங்களை குறித்து விவாதிப்பதில் மூழ்கியிருந்தனர். சத்திரியர்கள் தங்கள் கரங்களில் வலிமையானவர்கள். வைசியர்கள் எப்பொழுதும் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருந்தனர். சூத்திரர்கள் மற்றவர்களின் சேவைகளில் ஈடுபட்டனர். அனைவரும் தங்கள் வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களின் கடமைகளை கடைபிடித்தனர். அனைவரும் நீதி மற்றும் பக்தியை விளக்குபவர்கள். தர்மம் மக்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளின்படி இவ்வாறு தர்மமானது மக்களை மகிழ்ச்சியடைய செய்து நன்கு ஊட்டமளிக்கிறது. எந்த ஆணும் மன வேதனையால் அல்லது உடல் நோயால் பாதிக்கப்பட்டதாக காணப்படவில்லை. ஒழுக்கக்கேடான பழக்க வழக்கங்கள் அல்லது துரதிருஷ்டம் கொண்ட ஒரு பெண் எந்த விதவையும் காணப்படவில்லை. மலடி பெண்களோ அல்லது மிக குறைவான அல்லது அதிகமான குழந்தைகளை கொண்ட பெண்களோ அல்லது இறந்த குழந்தைகளோ இல்லை. அனைவரும் அழகான அம்சங்கள், நல்ல நடத்தை மற்றும் சிறந்த குணங்கள் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் கணவர்களிடம் விசுவாசமாக இருந்தனர். எந்த நெடுஞ்சாலையும் முள்களால் தொல்லை தரும் சமூக விரோத சக்திகளால் சிதறடிக்கப்படவில்லை அல்லது கொள்ளையர்களின் அவநம்பிக்கையான செயல்களால் மாசுபடுத்தப்படவில்லை. ஒவ்வொரு இல்லத்திலும் எப்போதும் கூச்சல்கள் இருந்தன. ஹவானா செய்யப்படட்டும், உணவு உட்கொள்ளப்படட்டும், இது கொடுக்கப்படட்டும். எல்லா இடங்களிலும் அனுதாபம், தாராள மனப்பான்மை, கொடைகளில் தபம், ஹோமம், ஜபம், யக்ஞம் மற்றும் பிற சடங்குகளில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் அனைத்து புனித செயல்களிலும் பற்று கொண்டிருந்தனர். தர்மம் 4 கால்களிலும் நகர்ந்தது. அதர்மம், துறவு, கால்களில் மற்றும் உடல் வடிவம் இல்லாதது. இவ்வாறு யுகாதி தேவன் என்ற நீதிமான் மன்னன் ஆட்சி செய்தான். ஆனால் பூமி பக்தியுடன் பாதுகாக்கப்பட்டது. குடிமக்கள் செழிக்க வைக்கப்பட்டனர். வியாசமா முனிவரே, அவந்தியில் 1 கோடி யஜ்ஞங்களை செய்தார். அந்த நேரத்தில் துகண்டா என்ற வீரமிக்க தானவர் இருந்தார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த உலகம் முழுவதுமாக அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அந்த குறும்புக்காரன் பயங்கரமான தவம் செய்து புண்ணிய செயல்களை செய்து பிரம்மதேவரிடம் வரங்களை பெற்றிருந்தான். அவர்கள் வேத வழியை இழந்தவர்கள். அவர்கள் தேவர்களையோ யஜ்ஞங்களையோ மதிக்கவில்லை.
தேவதைகளை வணங்கவில்லை. ஸ்வதா அல்லது ஸ்வாஹா எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை. நீதியின் நித்திய பாதை தீய ஆன்மாவால் சீர்குலைந்தது. சூரர்களும் அனைத்து சிறந்த பிராமணர்களும் கிட்டத்தட்ட அழிந்து போனார்கள். அவர்கள் பித்ருக்கள் மற்றும் நல்ல குடிமக்களுடன் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடினர். அவர்கள் கூறினார்கள், நாம் என்ன செய்வது, எங்கே செல்வது? துகண்டனால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் உலகின் தாத்தாவான பிரம்மதேவர் அங்கிருந்து எழுந்தார். பின்னர் அவர்கள் அனைவருடனும் விஷ்ணு லோகத்திற்கு சென்றார். ஒப்பிட முடியாத மகிமை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்துவதற்காக அவர்கள் தங்கள் சொந்த செழிப்பிற்காக புருஷ சூக்தத்தை ஓதினார்கள். பின்னர் அவர்களின் நலனை விரும்பும் ஒரு உடலற்ற குரல் இவ்வாறு கூறியது, சிறந்த சூரர்களே, இதை கேட்கட்டும். இது உங்கள் சிறந்த நலனுக்கு உகந்தது. நீங்கள் அனைவரும் மகா காலவனத்தை நோக்கி விரைவாக பூமிக்கு செல்லுங்கள். இது மற்ற எல்லா மர்மங்களையும் விட மர்மமானது. இது புண்ணியமானது, புனிதமானது மற்றும் பாவங்களை அளிக்கிறது. ஏமாற்றும் மாயினிகளின் மாயா வெற்றி பெற இயலாது. அது அனைத்து தீர்த்தங்களாலும் நிறைந்துள்ளது. இது 1,000,000 தீர்த்தங்களுக்கு அணுகல் வரத்தை அளிக்கிறது. அனைத்து நதிகளிலும் மிகச்சிறந்த சிப்ரா நதி அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறாள். தைத்தியர்களை அழிப்பவர் தெய்வீக மகாகலி, குடும்ப தெய்வம். அவள் கோடிக்கணக்கான கணங்களால் சூழப்பட்டிருக்கிறாள். அவள் மாத்ருக்களின் சக்தியை அதிகரிக்கிறாள். மிகவும் தகுதியான கயை மற்றும் பெரிய நதியான பால்குண நதி அங்கே உள்ளது. சிறந்த புருஷோத்தம மலை மற்றும் புத்தகயா அங்கே இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஆத்யகாயா 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டவர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஷோடசபதி தீர்த்தம் கதாதரால் படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாவங்களையும் அளிக்கும் தகுதியான பிரசி சரஸ்வதி அங்கே இருக்கிறார். சூரர்களின் பெரிய நதியான புண்ணியதா அங்கே ஓடுவதாக கூறப்படுகிறது. அக்ஷய அழியாத நயோக்ரோதா அங்கே இருப்பதாக மகாமுனிவர் கூறுகிறார். பேய்களை விடுவிப்பதாக கூறப்படும் அற்புதமான சிலா பாறை அங்கேயே உள்ளது. பித்ரு கல்பத்திலிருந்து எழும் அனைத்து தெய்வங்களும் அங்கேயே நிலை நிறுத்தப்பட்டுள்ளன. ஓங்காரம் அனைத்து எழுத்துக்களிலும் ஊடுருவது போல ஹரி அனைத்து தேவர்களை ஊடுருவிச் செல்கிறார். தேவர்கள் அனைத்து தீர்த்தங்களிலும் ஊடுருவுகிறார்கள். எனவே காய தீர்த்தம் சிறந்தது. விரைவாக அங்கு செல்லுங்கள். நீங்கள் பெரிய சித்தியை அடைவீர்கள். ஒருவர் அதில் நுழைந்தவுடன் நரகத்தில் இருக்கும் பித்ருக்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். ஒரு பக்தன் பிரம்மத்தில் மூழ்கி விடுகிறான். 57ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.